பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாலை வேளையில் நாம் கர்த்தரை தேடும்படியாக, அவரை நோக்கி ஜெபிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாக நாம் கர்த்தரை கண்டடைவோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யான என் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த வேண்டுமே ஆனால் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர் அவரை பிரியப்படுத்த பார்க்க, அவரை பிரியப்படுத்த வேண்டுமே ஆனால் அவர் வெறுக்கிற காரியங்கள் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. அவர் என்னென்ன வெறுக்கிறார்? வகுப்பிலே குறும்பு பண்ணுவதை, அக்கிரமம் பண்ணுவதை அவர் வெறுக்கிறார். அவர் வேறு என்ன வெறுக்கிறார்? ஹோம்ஒர்க் செய்யாமல் போகிறதை அவர் வெறுக்கிறார். அப்படி அவர் வெறுக்கிற காரியங்களை நாம் செய்யாமல், நாம் அமைதியாக ஒழுங்காக கிளாஸில் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எல்லாம் சரியாக அந்தந்த நாளில் போய் செய்து காண்பிக்கும் போது அவருடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்கிறோம், அல்லது அவருக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுகிறோம். இதுபோல நம்முடைய ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதை வேத புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். இங்கே 2 காரியங்கள் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்க கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்தவர்களுக்கு விரோதமாய் தீங்கான காரியங்களை நாம் யோசிக்க கூடாது. இன்னைக்கு யோசிப்பதற்கு எவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள் இருக்கிறது. வேதத்தை படிக்கலாம், தியானிக்கலாம், வேத வசனங்களை தியானிக்கலாம், யோசிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் படுக்கையிலே அக்கிரமத்தை யோசிக்கிறான் என்று சொல்லப்பட்டு, அவன் படுத்துக்கொண்டே காலையில் எழும்ப மாட்டான், அப்படியே விழித்து படுத்துக்கொண்டு அக்கிரமமான காரியங்களை யோசிப்பான், யார் யாருக்கு என்ன செய்யலாம் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நம் இருதயத்திலே பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கக்கூடாது. 2வதாக, பொய் ஆணையின் மேல் பிரியப்படக்கூடாது. பொய்யாக ஆணையிடுகிறார். இல்லாத ஒரு காரியத்தை நடந்ததாக பொய்யாக கூறி அதன் மேல் ஆணையிட்டு அடித்து பேசி தாங்கள் பார்த்ததாகவும் கண்டதாகவும் அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார். 10 கற்பனைகள் ஒரு கற்பனை, பொய் சாட்சி சொல்லாயாக. நீ பொய் சாட்சி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பொய்யான இடக்கூடாது. தேவன் வெறுக்கிற காரியங்கள் என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய உலகத்திலும் கூட எரேமியா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யான இடுகிறார்களே. ஆண்டவர் இருதயத்தை அறிகிறார். வெளிப்படையாக வாயிலே கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் பொய்யான இடுகிறார்களே என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். லேவியராகமம் 19வது அதிகாரம் 12வது வசனத்திலே, என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதுனாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் நம்மை சற்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த சுபாவங்கள் என்னிடத்திலே காணப்படுமேயானால் இந்த நேரத்தில் தானே என்னை மன்னியும். ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துவதற்கு, நீர் வெறுக்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு கிருபை தாரும், எனக்கு அதற்குரிய ஞானத்தை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யான என் மேல் பிரியப்படாமலும் இருங்கள்,
இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தரை பிரியப்படுத்தி ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அன்புடன் நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனை எப்படி பிரியப்படுத்துகிறது என்கிறதை குறித்து அறிந்து கொள்ள கிருபை தந்தீர் ஆண்டவர். நாங்கள் கேட்டதான காரியத்தின்படி மற்றவர்களுக்கு விரோதமாய் தீங்கான காரியங்களை நாங்கள் நினைக்காமல் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபைத்தார். பொய்யான இடாமல், பொய் பேசாமல், பொய் சாட்சி சொல்லாமல் உண்மையானதை பேச கிருபைத்தார். உள்ளதை உள்ளதென்று பேசவும், இல்லதை இல்லதென்று பேசவும் எங்களுக்கு கிருபைத்தார். தேவ கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கள் இந்த நாளிலும் விசேஷமான ஆசீர்வாதங்களால் உடைய பிள்ளைகளை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.